ஃபேமிலிஸு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வணக்கம். என்னடா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கான்னு பார்க்கிங்களா? நம்ம எப்பவும் வந்துட்டு வழக்கம் போல் அப்படியே வணக்கத்தானே அப்படியே போடுவோம். நம்ம சரிட்டு இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாவில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லைவ் போடலான்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்குது. இந்த வீடியோ வந்து எப்போ இறங்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாளைக்கு காலையில் இந்த வீடியோ வந்து இறக்குற மாதிரிக்கு இருக்கும். இப்போ என்ன ஒரு பிளானிங்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அப்படியே வந்து ட்ராவலிங்கில் அப்படியே போகலான்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்குது. இப்போ வந்து நம்ம அப்படியே ஊர்லேயே காமெடி சேனலாக பண்ணிகிட்ருக்குமா, அடுத்து வந்து எப்படின்னா நம்ம பாய்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அப்படியே ஒரு ட்ராவலிங் மணிக்கு இங்கிட்டு நம்ம ஏதாச்சும் பக்கத்தில் உள்ள ஏரியா அந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லி கொஞ்சம் பிளானில் இருக்குது. எப்படி ஓகே தானே? இல்லைவா? அவர் ப்ரோக்ராமர்ஸ் இந்த இருக்கார் பாருங்கள், சேலை கீழெல்லாம் கிடக்கு ரேட்டு. இது ரெண்டு அடுத்து அப்படி இந்த வாரத்துலேருந்து விளாக்கு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிரும். அதெல்லாம் சரி அப்படின்ட்டு. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவர் ராகுல், அவர் பேர் கூட வர முடியும். ராகுல் டிக்கி அவர் வந்து இறந்தது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது சோசியல் மீடியாவில் ரொம்பவோ கொஞ்சம் இதாக போயிட்டுருக்கு. ஓகேவா? அது ஆனால் கஷ்டம்தான். சரி, இவ்வளோ நாள் ஒருத்தங்க வந்து இவ்வளோ சோசியல் மீடியாவில் இவ்வளோ லட்சம் பேர் கூட இருக்கும். அவங்க இறந்த அன்னைக்கே பார்த்திங்கன்னா 1 மில்லியன் அவர் ஒரு மேடையில் கூட சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மேடையில் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் அது 2025 1 மில்லியன் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதே மணிக்கு 1 மில்லியன் அடித்தாங்க. ஆனால் அதை பார்க்குறதுக்கு அந்த மனசு இல்லை. அவ்வளோதான். சரி, என்ன செய்ய முடியும்? இல்லை, இப்போ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டயத்தில் தான் உனக்கு சாவு அப்படின்னா அதை யாராலுமே மாற்ற முடியாது. ஓகேவா? அதனால் வந்து எல்லாருமே சேஃபாக இருங்க. நம்மளும் நாளைக்கு எல்லாத்துக்குமே ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அது எப்படின்னே சொல்ல முடியாது. சரியா? நீங்களும் எல்லாருமே அன்றைக்கி சேஃபாக இருங்க. நைட்டு அங்கிட்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்தே வாங்க, பையவே வாங்க. நைட்டு ஒவ்வொருத்தன் பெரிய வண்டி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு பறப்பான் ராக்கெட்டு மணிக்கு. அவன் இன்னைக்கு நான் எக்ஸலில் வெயிட்டு எங்கிட்ட தட்டுன்னு கீழே விழுந்து காலுகளில் அடிச்சிருது. அது வேறு துன்பமாக இருக்குது. அதுதான் இட்டும் ரெண்டு நேரத்தில் அப்படியே போனால் கொஞ்சம் அப்படியே சேஃபாக வந்து போய்க்கிட வேண்டியதான். அங்கே பார்த்தீங்களா, நம்ம தம்பி ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த தெரியுதான் பார்த்தீங்களா? வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவன் பார்த்துட்டு இருக்கான். ஹாய் சொல்லு. ரைட்டு, ஓகே. ஜூம் வருது. ஃபேமிலிஸே நம்ம அடுத்து நிறையா விளாக்ஸ்லாம் நிறைய பிளானிங் நிறையா வச்சுருக்கேன் மண்டல. இப்போ எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க வீடியோ என்னென்ன வீடியோ வரல அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அது வேறு ஒன்றும் கிடையாது. இது செல்லு பாருங்க, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிக்கிட்டே இருக்குது. இது 13 தான் வச்சுருக்கோமா, 125 GB தான் இந்த இது ஃபுல்லாக. இவங்க எங்கிட்டாச்சும் ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஸ்டோரேஜ் ஃபுல்லாக வச்சுருந்தோமா, அதை அழிக்கிறதுக்கு மனசும் வர மாட்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ஒரு 15 எடுக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். அது கொஞ்சம் துட்டு தான் இல்லை. இதை இன்னும் டிவி கட்ட வழி இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அப்படியே மைக்கு ஆன் பண்ணியிருக்கு. நம்ம வந்து எல்லாருமே இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்கெலாம் வாங்கினுச்சு. இந்த இருக்குது பாருங்க, இந்த இருக்கா க்ரீனர் தானே? க்ரீனரோ என்னத்தை படித்த கிரேனர் அப்படிங்க. இது என்னத்தை படிக்க போட்டு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள், கேவலத்துக்கு. சரியா? அடுத்து இதான் நம்ம இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. ஆமாம், 2500 சில்லர் வந்துச்சு. ஆன்லைனில் தான் ஆர்டர் பிடிச்சி. யார் சொன்னா? இப்போ அதோட இதை பாக்கியா? அந்த முடி வேறு. ஆமாம், அது நம்ம வீடியோஸில் அவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்கடா. நான் ஏன் முடி இப்போ இதே இப்படியா கழுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, சௌரிய முடி. அது வேறு. அது என்னென்னா இங்கே கேட்கும்போது 700 800 ஆமாம் 2000 ரூபா கிட்ட சொன்னாங்க. இங்கே நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டோம். அதே இது தான் வெறும் 600 ரூபா. இவங்க போட்டிருக்காங்க, ரொம்ப ஹைல்ஸாக போட்டிருந்தாங்க. சரி, அது எல்லாத்தையுமே காட்டலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவார்டு வாங்கினது அந்த இது எல்லாமே ஒரு ஹோம் டூர் ஃபஸ்ட்டு போட்டிருப்போம். அது நல்லா ஒரு ரீச்லாம் ஆகுனுச்சு. ஓகேவா? அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஹோம் டூர் போடுறேன். என்ன கொஞ்சம் அதை விட கொஞ்சம் மாற்றமாக இருக்கும், அவ்வளோதான். ரொம்பலாம் சொல்ல முடியாது. கண்ணாடி வேறையா எப்படி இருக்குது ஃபேமிலிஸு? அது லாஸ்ட்டாக கமெண்டில் தட்டி விடுங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. சரியா? இன்னும் எல்லாம் பாதி பேர் இன்னும் வரல. எல்லாம் எங்கே போயிட்டான்னு தெரில. இப்போ ஸ்கூல் போய்ட்டு வந்துட்டு போங்களோ?
5 மணி தான் ஆகும். அப்படியும் இன்னும் எல்லாம் வர்றதுக்கு ஒரு 6 மணி ஆயிரும். ஆமாம், மேக்ஸிமம் 6 மணிக்கிட்ட ஆயிரும். சரிட்டு அப்படின்னு இன்றைக்கி ஒரு vlog மணிக்கு போடும். ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் எதுலையுமே போடவே இல்லை. அதனால தான் சரி ரைட்டு இன்றைக்கி ஒரு vlog மணிக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் 3 மணிக்கெலாம் பிறப்பிட்டு இருக்கேன். இவங்க எல்லாம் இப்போ தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாங்க. சரி ரைட்டு வந்தோடனே அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. வேறு என்ன சொல்லணும், வேறு எதுவும் ரொம்ப நிறைய பேச வேண்டியலாம் இருக்குது. யூடியூப்பில் ஆமாம் ஃபேமிலி அது அவங்களுக்கு தெரியும். யூடியூப்பில் எப்படி இப்போ மழை இப்படியாக போகுது, இப்படி தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ மட்டமல்லாக போய்கிட்டு இருக்கு, நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு பாருங்கள், ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் ஒன்று விழுந்துட்டு ஆக்கங்காட்டவே பேச்சையே கேட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். அது என்ன செஞ்சுட்டான் பாருங்கள், ஒரு பெறத்தை நின்றுட்டுருக்கான். அவனை நான் பார்க்கவே இல்லை. ஆள் தலைவன் துண்டை திறந்துட்டான். இங்கே மண் விழுந்துருச்சு. அங்கே வீடியோ நானும் சரிட்டுன்னு போட்டாச்சு, அப்லோட் பண்ணிட்டேன். அங்கே போட்டோடனே மெயில் வந்துட்டு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீடியோலாம் போட முடிஞ்சிச்சு. ஏன்னா என்ன அந்த வியூஸ்லாம் அப்படியே ரொம்ப டவுன் ஆகிட்டு. அதனால தான் இப்போ யூடியூப்பை வந்து அவ்வளோ மனசு இறங்கி பார்க்கறதுக்கே தோண மாட்டேங்குது. எப்படியே அடித்து பிடிச்சி ப்ளே பட்டனு எல்லாம் வாங்கியாச்சு. எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்னால தான். ஓகேவா, அடுத்து போடலாம். விளாக்ஸ்லாம் நிறைய போட வேண்டி இருக்குது, போடும். அதுக்கு இன்ஸ்டாவில் கமாண்டு கடிமாக போடுதாங்க. என்னென்னதுன்னா இங்கே அரை இடுப்பு அந்த இது வச்சு போட்டிருக்கோம்ல, அதுக்கு ஒரு சொல்லலாம் ப்ரோ அப்படியே வடக்காமல் வாரீங்களா ப்ரோ, எங்கள் ஊருக்கு வந்துட்டு போங்க ப்ரோ அப்படிங்க ஒருத்தன். என்ன கதைன்னு ஒன்றுமே தெரியும் எனக்கு. பார்ப்போம் இருங்க. அவன் இப்படி கமாண்டை பூரா ஆஃப் பண்ணிடணும், அப்படின்னா தான் கரெக்டாக வரும். இவங்க இதை ஒரு பிளானாக போடுதாங்க. ஒருத்தன் என்னடானா இது புதுசாக இருக்குது. ஆமாம், கமாண்டு பார்ட் 2 போடணும் கமாண்டுக்கு. கமாண்டில் தட்டு தான் ஒருத்தன் ஹாய் அப்படிங்க. இருக்கட்டும், அது பிளானிங் இருக்குது. லேசாக முடிச்சு விட்டோம்னா தான் கரெக்டாக இருப்பான். யாருன்னே தெரியாது. ஆனால் 2 பேர் பயோலையும் போய் பார்க்கேன். இப்போ ஒரே மாவட்டம் ஒரே டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் கூட ஒன்றுமே தெரியாது. இவன் தலைவன் எங்கே இருப்பான் தெரியுமா, இவனுக்கு இங்கிட்டு இந்த சைடு இவன் 100 கிலோமீட்டர் தாண்டி இருப்பான், அவிய 100 கிலோமீட்டர். அது எந்த ஊர்னு சொல்ல வேண்டாம், தள்ளி இருப்பாங்க. போட்டு ஹாய் அப்படின்னு போட்டுருது. ஆனால் பயோவில் போய் பார்த்தா இவன் வேறு ஊர் வச்சுருப்பான், அவன் வேறு ஊர் வச்சுருப்பான். இப்போ ஒரே ஊர்னா சரிட்டு இந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சுக்கிடும். 2 பேரும் டச்சிங்லேயே இல்லாமல் இருக்காங்க. போட்டுதான் மெசேஜ் காய் அப்படிங்க. அது அந்த அன்றைக்கி அவியலும் காயின்னு போட்டுருதாளா, போட்டோடனே அப்படியே லேசாக ஏதாச்சும் மோட்டிவேஷன் ஆகிடுது, அப்படியே இதாகிடுதாங்க. அதுதான் பிளானு. இவனே வந்துட்டு எத்தனை லவ் பண்ணான்னு தெரியுமா அவங்களுக்கு? எத்தனை லவ் பண்ணுத? ஒரு நல்லா பார்த்தா ஒரு 5 பிள்ளையோட பேசுவான். உறுதியாக 5 பிள்ளையோட இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். 5 பிள்ளையோட சேட் அடிக்க நெரிச்சுன்னு நானே சும்மா பெசாண்டி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அந்த அன்னைக்கு திட்டுன்னு அடிக்க இது மெசேஜ் போட என்ன இதை எப்படி செய்த அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொன்று என்னடானா அதை சொல்லக்கூடாது கேவலத்துக்கு. அது மற்றும் பல அதை சொல்லதான் இரு சரியா. அவளுக்கும் போட்டு மெசேஜை போட்டுருக்காங்கப்பா. நான் கூட வந்து பேச மாட்டேன், சும்மா தான் சரிட்டு சரி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குன்னா அதை அப்படியே முடிச்சுக்கிடுவேன். இவங்க நைஸாக என்ன செய்தாங்கன்னா மூவ் பண்ணுவாங்க, நைஸாக அப்படியே உள்ள ஐடிக்குள்ளே போயிருந்தாங்க. போய்கிட்டு அந்த அன்னைக்கு ஹாய் அப்படிங்க. நான் இந்த மாதிரி மனோண்ண ஃப்ரெண்டு தான். ஆமாம் தம்பி, ஆமாம் மனோண்ணா உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, ஆனால் இப்படி அந்த மாதிரி எதுவுமே சொல்லியிருக்கவே மாட்டேன், ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டேன். நீங்கள் லேசாக அவகிட்ட பேசணுங்கிறதுக்காண்டி நிறைய திட்டுன்னு ஒரு டச்சிங்கை போட்டுருந்தாங்க. அதான் அந்த சொல்லியே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்ப்போம் என்னென்னு. ஓகே ஃபேமிலிஸ், நம்ம அடுத்து வந்து வீடியோ அடுத்து இறக்கும். அடுத்து எப்படி தரமாக இருக்கும், தம்ப்லைன்லாம் வச்சு தெறிக்க விடுவோம், அதையும் பாருங்கள். ஓகேவா, நம்ம அடுத்து ரெகுலராக என்னால் புகை வருது, அங்கே காட்டு புகைக்காடாக வருது. வீடு சிலிண்டர் எரியுது. எப்படி கருப்படிக்க வந்த சைடு திரும்பினா எப்போ மூஞ்சி இப்போ கரெக்டாக இருக்கா? நைட்டு ஃபேமிலிஸ், நம்ம வீட்டுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி இப்படி தான் வீடெல்லாம் இருக்கும். இது வந்து நம்ம வீடு வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. மேலே பெருசாக இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சீலிங் இடிஞ்சு மண்டையில் விழ ஆரம்பிச்சிச்சு. வேறு என்ன செய்ய அப்படின்ட்டு அந்த வீட்டை இது பண்ணியாச்சு. இது பண்ணிட்டு இப்போ இந்த தான் லேசாக கெட்டிருக்கு. நம்ம வீட்டை சுற்றி இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. வீடியோவில் நிறைய பேர் கேட்குறீங்க உங்கள் வீட்டை சுற்றி காமிங்கன்னு. சுற்றி எங்கிட்டு காமிச்சாலும் ஒரே வேப்ப மரமும் வேலி மூட்டும் தான் இருக்கும். ஆமாம், வேறு ஒன்று வேலி மூட்டு அதிகமாக இருக்கும். ஆமாம்,
சரி ரைட்டு அப்படின்ட்டு ஒரு நாள் நான் என்னோடய ஊரை காமிக்கேன், நான் உங்களுக்கு எல்லாருக்குமே காமிக்கேன். இது வந்து நம்ம வீடு வந்து லாஸ்ட்டில் இருக்குது, லாஸ்ட் எண்டில் இருக்குது. அங்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே, இந்த இதில் போனோன்னா இப்படிலாம் இந்த இதில் போயாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹைவே இருக்கும். பக்கம் தான், அந்த இதை தாண்டினோடனே நேராக ஹைவே தான். நம்ம வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ தான் கூடி வீடுலாம் அப்படியே வர ஆரம்பிச்சிட்டு. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு தான் லாஸ்ட் வீடு, காட்டுக்குள்ளே இருக்கும். ஆமாம், இவிய வீடு ஃபுல்லாக காடு. இவிய வீடு வந்து அங்கே உள்ளே இருக்குது. இந்தா இது ஃபுல்லாமே அப்படியே காடு தான். நம்ம வீடு தான் லாஸ்ட் எண்டில் இருக்குது. ஆமாம், இது ஏர்டெல் இந்த கொடை வேறு அப்பப்போ ஆட்டி விட்டுருந்தாங்க, சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது. அதில் கரண்ட் வருதுண்ணே, கரண்ட் வருதும். அது நீங்கள் அதை தொடக்கூடாது, தொட்டாச்சுனால கரண்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சரி பம்ல, சரி இதே மாதிரி நம்மளோட விளாக் வந்து அடுத்தடுத்து வரும். சரியா? எல்லாருமே நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து அப்படியே சந்திக்கலாம். நான் வந்து இதுதான் வந்து அந்த ஃபேக் ஐடியா போட்டுருந்தான். ஃபேக் ஐடியா போட்டு அவன் அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணி அண்ணா அவளுக்கு தான் மெசேஜ் பண்ண. அவள் ஐடியா காட்டல, அவள் ஐடியா காட்டு. எத்தனை பிள்ளைன்னு பார்க்க, 1 2ன்னு பார்க்கலா, ஒரு 5 7 8 பிள்ளையில வந்து இது பண்ணுவான். இதெல்லாம் அதில் இது காட்டினேன்னா அவன் வீட்டையை பார்த்துருவாங்க. ஒன்றும் நீ வந்து காமிக்க வேணாம். சரியா? சரி, ஓகே ஃபேமிலிஸு, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபேமிலிஸு.